தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு இப்போ ரீசெண்டாக வெளிவிட்டிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மாவட்ட வாரியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் 15 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு மேக்ஸிமம் 25,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸோ எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 45 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நான் ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதோட வெப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா tncdw.org. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கீழ் இயங்குகிற தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பிளேஸில் இங்கே ஸ்க்ரோலிங் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். காலிங் ஃபார் அப்ளிகேஷன் ஃபார் த செலெக்ஷன் ஆஃப் எஸ்ஆர்பிஸ், டிஆர்பிஸ், பிஆர்பிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், அதாவது TNSRLM அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன், SRP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்களுக்கு ஒரு ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு பர்சன், டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சனாக DRPs வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அடுத்து பிளாக் ரிசோர்ஸ் பர்சன், BRP. இந்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 161 வேக்கன்சிஸ் மொத்தமாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 15 மாவட்டங்களுக்கான அறிவிப்பு இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், சிவகங்கை, தென்காசி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர் அண்ட் விழுப்புரம். இந்த 15 மாவட்டங்களில் தான் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் SRPs வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்ரி 3 டிஸ்ட்ரிக்ஸ் ஒரு SRP இருப்பாங்க, ட்ரைனர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத இது. இந்த ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சனுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ், பிளாக் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 25,000 பர் மந்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் வந்து இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா SHG மெம்பருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சுய உதவிக்குழுவில் மகளிர் வந்து மெம்பராக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30லேருந்து 45 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் PG டிகிரியில் சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது உமன் ஸ்டடீஸ் அல்லது எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் PG டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது SHGயில் நீங்கள் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும், அல்லது ட்ரைனராக இருக்கணும், NGO செக்டராக இருக்கணும், அல்லது அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராஜெக்டில் இம்ப்ளிமெண்டட் இன் ரூரல் ஏரியாஸில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
தமிழ் அண்ட் இங்கிலீஷில் உங்களுக்கு ரீடிங் ரைட்டிங் ப்ரொஃபஷன்சி இருக்கணும். அதோட உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், கோஆர்டினேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும், ப்ரொஃபஷன்சி இன் ஹேண்ட்லிங் மொபைல் ஆப்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், வேர்டு எக்ஸல் வெப் போர்ட்டல் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்ஸ் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்ஜி மெம்பர், மகளிர் சுய உதவிக்குழுவில் மெம்பராக இருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். 30லேருந்து 45 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சேம் அதே குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. பிஜி டிகிரியில் சோசியல் ஒர்க் அல்லது சோசியாலஜி அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அல்லது உமன் ஸ்டடீஸ் அல்லது எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுமே அவங்க கேட்டிருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும். அதாவது தமிழ் இங்கிலீஷில் ரைட்டிங் ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, அதே மாதிரி மொபைல் ஆப்ஸ் வந்து ஹேண்ட்லிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கில்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரிசோர்ஸ் பர்சன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ரிசோர்ஸ் பர்சன் இந்த 2 போஸ்ட்டுக்குமே இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு 50 மார்க்குக்கு வைப்பாங்க. ஃபோக்கஸ் குரூப் டிஸ்கஷன் 10 மார்க்குக்கு இருக்கும். மைக்ரோ டீச்சிங் கம் இன்டர்வியூ 40 மார்க்குக்கு நடக்கும். ஓகேங்களா? மொத்தமாக 100 மார்க்குக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இது ஃபஸ்ட்டு 2 போஸ்ட்டுக்கும் எஸ்ஆர்பி அண்ட் டிஆர்பி போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் ரிசோர்ஸ் பர்சன் 161 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 10,500 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்குமே என்னென்ன அலவன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். மகளிர் சுய உதவிக்குழுவில் மெம்பராக இருக்கணும். 25லேருந்து 45 வயதுக்குள்ளே இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி டிகிரி கேட்குறாங்க. அதே ஸ்ட்ரீம் தான், அதாவது சோசியல் ஒர்க், சோசியாலஜி, ரூரல் டெவலப்மெண்ட், உமன் ஸ்டடீஸ், எனி அதர் சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இதில் வந்து நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்ஸ் ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும், அதே மாதிரி கோஆர்டினேஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸு, ப்ரொஃபஷன்ஸ் இன் ஹேண்ட்லிங் மொபைல் ஆப்ஸு, வேர்டு எக்ஸல் வெப் போர்ட்டல் இதெல்லாமே ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இது தான். அதாவது உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் 50 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் 10 மார்க்குக்கு, அதாவது மைக்ரோ டீச்சிங் கம் இன்டர்வியூ இருக்கும். அதில் உங்களுக்கு இந்த 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் 10 மார்க்குக்கு, டீச்சிங் ஸ்கில் 10 மார்க்கு, சப்ஜெக்ட் நாலேஜ் 10 மார்க்கு, கம்ப்யூட்டர் நாலேஜுக்கு 10 மார்க்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஸ் ட்ரைனருக்கு 10 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்குக்கு உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண வில்லிங் அண்ட் எலிஜிபிள் இருக்கவங்க அவங்க சொல்லியிருக்க மாதிரி போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கணும் அல்லது நேரடியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்டோட ப்ராஜெக்ட் டைரக்டர் TNSRLM அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 மாவட்டங்களுக்கும் நீங்கள் வந்து எங்கே கான்டாக்ட் பண்ணி அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஸ்ட்ரிக்டோட அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ TNSRLMோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான TNSRLM ஆஃபீஸ் அட்ரஸ் இது தான். இதை கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அங்கே அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி நேர்லேயோ அல்லது போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.